இந்த காயெல்லாம் சேர்ந்து 1000 ரூபாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வேர்ல்ட் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த டேயோட விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபம் அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. அம்மா பேங்க்குக்கெலாம் போகிற வேலை இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இவனுக்கு இதை ஸ்கேன் பண்ணுவாங்களே, சரி ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா பொருளையும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். இந்த காயெல்லாம் சேர்ந்து 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த இடம் பழம் தடை, இந்த இடம். பசி இருக்கிறாங்க. 1 வீக் ஃபுல்லாகவே வந்துட்டு நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு சாருக்கு வெஜ் ஐட்டம்ஸில் இறங்குறதே இல்லை. சரி சாப்பிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அம்மா தட்டைப்பயிர் சாப்பாடு தான் செஞ்சு வச்சுட்டு போயிருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பூண்டு இதெல்லாமே இருந்தது வாங்கிட்டு வந்ததில் இதெல்லாம் வெளியே வைக்கணுமோ அதெல்லாம் வெளியே வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு விளக்கை வந்து தண்ணிக்குள்ளே போட சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு பூஜை திங்ஸ்லாம் எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் 1/2 மணி நேரமாக லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதில் இருக்கிற அந்த கரை வந்துட்டு கொஞ்சம் கூட போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அம்மா வந்து மண்டையில் 2 தட்டி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த லெமனு, சால்ட்டு, அப்புறம் அந்த ஏதோ ஒரு பவுடர் மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போட்டு தேய்ச்சோம்னா நல்லா போயிருமாம்மா. அது தெரியாமல் நான் 1/2 மணி நேரமாக கை வலிக்க தேய்ச்சிட்ருந்தேன். கரெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில, அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு, புதுசு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தக்காளியும் போட்டு தேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் விளக்கி வச்சதெல்லாம் நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுக்க சொன்னாங்க. எடுத்ததுமே புதுசு மாதிரி ஆயிடுச்சு. அங்கங்கே கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெயின் வந்து இருந்தது. பட் இருந்தாலும் டைம் இல்லாதனால 1-2 வாஷ் பண்ணதுனால இந்தளவுக்கு வந்துட்டு புதுசு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த விளக்கை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் விளக்கு வைக்கும்போது கொஞ்சமாவது காயும் அப்படின்னு சொல்லிட்டு காய வைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சிட்ருந்தேன். அப்புறம் அம்மாவும் எல்லாம் அந்த பூஜை திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டாங்க, வாஷ் பண்ணி கமுத்திட்டாங்க. அப்புறம் அது ட்ரை ஆக வேண்டியதுதான். அப்புறம் பால்கனியில் வந்துட்டு மஞ்சக்கோப்பின்னு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் பெயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அப்புறம் அது 2த்தையுமே மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ளோர்லலாம் வந்து அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்பவே வந்து நீட்டாக இருந்தது, புது வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ரூம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மாப் போட்டு அப்புறம் நானும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அப்புறம் பூஜை ரூமை தான் வந்துட்டு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெய் தீபம் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு விளக்கு வந்து பற்ற வச்சேன். அப்புறம் ஊதுபத்தி எல்லாமே காமிச்சிட்டு சாமியில் நல்லா கும்பிட்டோம். பேரண்ட்ஸோட 20th ஆனிவர்சரிக்கு வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு இந்த குங்குமச்சிமையில் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணார்.
வாஷ் பண்ணி வச்சுருந்த பூஜை திங்ஸ்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே பால்கனிக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு கோலம் போட்டு வச்சுருந்தாங்க அம்மா. அப்புறம் கோலத்தெல்லாம் பார்த்துட்டு திரி அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் போட வந்து ஆரம்பிச்சிட்டோம் பேசிட்டு. என்னடா பால்கனியில் தீபம் வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, வெளியே மலைங்க. எங்கள் செல்லக்குட்டியை பண்ணுற அட்ராசிட்டியில் தீபம் வைக்கிறக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. இப்படி தாங்க எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.